உபாகம் 20ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியா நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். I want you to turn to Deuteronomy chapter 20. Amen. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா God is dictating Moses கிட்ட சில காரியங்களை சொல்றாரு. அது என்னன்னா, நீங்க when you go out to battle, ஒரு யுத்தத்துக்கு நீங்க போகும்போது என்ன செய்யணுங்கிறத இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. ஸோ ஜஸ்ட் இந்த முதலாம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்லும், உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லி கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஆமென். சோ இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு காலையில எழுந்த மாத்திரத்திலிருந்து இரவு படுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி we face many things. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம சந்திக்கிறோம். ஆமென். சில பயப்பட வேண்டிய காரியங்கள் வரும், பலவீனங்கள் வரும், ஸோ ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும், போராட்டங்கள் வரும். ஆமென். ஏது ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு ஏதோ ஒன்று காரியம் வரும்போது நமக்கு முன்னாடி ஒரு சவாலா அது நிற்கும் போது நாம என்ன செய்ய போறோம்னு கூட அநேக நேரத்துல தெரியாம திகைத்து போய் நின்று கொண்டு இருப்போம். ஸோ அந்த நேரத்துல உங்க கர்த்தர் என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறார்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரச்சனைகளை சந்திக்காத ஒருவரும் இல்லை, போராட்டங்களை சந்திக்காதவங்க இல்லை, ஏமாற்றங்களை பார்க்காதவங்க யாருமே இல்லை. ஆமென். பலவீனங்களை சந்திக்காதவங்க வேறு யாரும் இல்லை. திடீரென்று சில பிரச்சனைகள் உருவாகும், சுகவீனங்கள் வரும். ஹல்லேலூயா. அப்போ அது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து நிற்கிற ஒரு காலம், ஒரு நேரம் நமக்கு வந்தே வரும். அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். எவ்ரிபடி, ஐ பிலீவ் ஒவ்வொருவரும் அந்த சூழ்நிலையில கடந்து போய் வந்திருக்கிறோம் என்று எல்லாருக்கும் முழு நிச்சயமாய் தெரிந்திருக்கும். சோ அந்த ஒரு சூழ்நிலை, ஒரு சத்ரு எழும்புகிறான், அந்த சத்ருவை ஒரு யுத்தம் நமக்கு ஏற்படுகிறது. அந்த யுத்தத்தை எப்படி சந்திக்கிறதுங்கிறது தான். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலை, when you face situations that is beyond your limit, லிமிட்டோட இருக்கட்டும், பியாண்ட் த லிமிட் இருக்கட்டும், அங்க என்ன ஆண்டவர் எப்படி கத்து கொடுக்கிறார்னா, how do you face it, அதை எப்படி சந்திக்க போகிறீங்க என்பதுதான் இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. அதான் இங்க சொல்றார், when you go forth to battle against your enemies. Amen. Hallelujah. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லும், God said, Jesus said, I call you as my friends. நான் உங்களை நண்பர்கள் என்று அழைக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார். Amen. நமக்கு the deadliest enemy is the devil. பிசாசா நமக்கு பயங்கரமான ஒரு எதிரியா இருக்கிறார் என்பதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. He is the enemy of the soul. நம்முடைய ஆத்மாவின் சத்ரு அவன் தான். யோபின் புஸ்தகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்த மாத்திரத்துல அவனுடைய எல்லாத்தையும் அழித்து போடுகிறதை பிசாசு அழித்து போடுகிறதை பார்க்கலாம். அவனுடைய செல்வத்தை எல்லாத்தையும், கழுத, ஆடு, இவர்கள் எல்லாத்தையும் அழித்து போடுகிற, ஒட்டகத்தெல்லாம் அழித்து போடுகிறதை பார்க்கலாம். அவன் 10 பிள்ளைகளை அடிச்சு போடுகிறதை பார்க்கலாம். அவனுடைய வேலைக்காரர்களை அழிச்சு போடுகிறதை பார்க்கலாம். சோ த டெவில் அவன் என்ன பண்ற, எல்லாத்தையும் அழிக்கிறத பார்க்கலாம். இஸ் ஃப்ரம் த பிகினிங் அழிக்கிறவன் தான் அவன். ஹல்லேலூயா. கடைசியில யோபுக்கு அவனுடைய சரீரத்துல, சர்வத்துல ஒரு பெரிய வியாதியை அவன் தான் கொடுக்கிறான். Even though God gave permission to the devil, but தேவன் அதை இன்ஃபிளிக்ட் பண்ணல. நம்ம நல்லா தெரியும். The devil inflicted that sickness, அந்த சர்மத்தின் வியாதி. The devil killed the children of Job. The devil attacked அவருடைய எல்லா சத்துருக்களை, அதாவது எதிரிகளை அனுப்பி அவனுடைய எல்லாத்தையும், ஒட்டகத்தை, கழுதெல்லாம் ஓட்டி கொண்டு போக செய்தவன் பிசாசு, சத்ரு, the devil. So இன்னைக்கும் remember, always there is an enemy
enemy of your soul. நமக்கு அதான் எபேசியர்ல சொல்லணும், மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல, there is an enemy, there is a devil who's fighting every day. ஒவ்வொரு நாளும் you have to face the devil in one way or the other. Amen. அதான் இங்க சொல்லுது, when you go forth for a battle against your enemies, you have ஆயிரக்கணக்கான வேதம் சொல்லுகிறது, வான மண்டலங்களுக்கு கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் சொல்லப்படுகிறது. So every day you meet thousands and thousands of enemies, the demonic forces. பலவிதமான பிசாசின் கிரியைகளை நாம சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த பிசாசின் கிரியை இருக்கிறதுனாலதான் நீங்க எங்க பல நேரத்துல பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். டிப்ரெஷன் எப்படி வருகிறது, அப்ப வேலை ஸ்தலத்துல போராட்டம் எப்படி வருகிறது, எங்க எப்படி எழும்புகிறான், நாம சொல்றோம் அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, இவங்களால வந்தது. there is an enemy activity behind it. நாம மறந்துடக்கூடாது. there is a devil working behind those people. there is a devil working behind அந்த குடும்பத்துக்குள்ள சில சத்துருடைய கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. வியாதி நம்ம யோபுக்கு இன்ஃப்ளிக்ட் பண்ணது போல அநேகருடைய சரீரங்கள் இந்த பிசாசானவன் வியாதி இன்ஃப்ளிக்ட் பண்ணுகிறான் என்பதை மறந்துடாதீங்க. அப்போ இங்க என்ன சொல்றாரு, you encounter every day and battle. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, when you go forth to battle against your enemies, அந்த இடத்துல என்ன பாக்குறீங்க, குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால். Hallelujah. When you see, உங்க கண்கள்ல நீங்க பார்க்கும் போது, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு 12 பேரை மோசஸ் அனுப்புவார், கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்கப்பான்னு. அவங்க பார்த்துட்டு வந்து எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா நீங்க அனுப்பின தேசம் பாலும் போன ஓடுகிற தேசம்தான், அது நல்ல தண்ணீர் நிறைந்த தேசம்தான். ஆனா அங்க என்ன இருக்கிறாங்க, ராட்சதர் இருக்கிறாங்க. There are giants over there. அவங்களுக்கு முன்பாக நாங்க எப்படி இருந்தோங்க, விட்டு கிளிகளை போல இருந்தோம். நாம் அதை ஜெயிக்க முடியாது. we will be dead. நாம அங்க போனோம்னா நம்மள அவங்க பட்சித்து போட்டுருவாங்க சொல்லி பயமுறுத்துகிறதை, அங்க பயத்தை பிறப்பிக்க உற்பத்தி ஆக செய்கிறதை பார்க்கலாம். they were not, they never believed in God. இங்க ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ பார்க்கும்போது ராட்சதர்களை பார்க்கலாம், பெரிய சேனைகளை பார்க்கலாம், உனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மலையை போன்ற, இட் மே லுக் லைக் எ மவுண்டன், ஒரு பெரிய மலையை போல உங்களுக்கு முன்பாக பிரச்சனை நிற்கலாம், வியாதி கூட வரலாம், பல துன்பங்கள் வரலாம். Remember, there is an enemy of your soul. He wants to inflict it. ஆண்டவர் சொல்ற, இப்படி பயப்படுத்துகிற அநேக காரியங்கள் வரும்போது பெரிய கூட்டமாகிய கண்டால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர்களுக்கு பயப்படாயாக. 10 ஸ்பைஸ் பயப்பட்ட போது அந்த 10 வேவுக்கு, அந்த 10 ஸ்பைஸோட அங்க இருக்கிற மத்த அத்தனை இஸ்ரவேலரும் பயந்தார்கள், எக்ஸெப்ட் காலேப் அண்ட் ஜோஷுவா. யோசித்து பாருங்க, அவங்க 2 பேரும் பயப்படல. நாம ஜெயிச்சிடலாம், நாம என்ன பண்ணலாம், நாளைக்கே போயிடலாம்னு சொல்லுவாங்க. பட் தீஸ் பீப்புள் were afraid. So majority were in fear. Only 2 பேர் தான் தைரியசாலிகளாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. அதுல இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பயப்படாயாக. Do not fear. பயப்படாதீங்க. Whatever may come, உங்களுக்கு எதிராக என்ன காரியம் வந்தாலும் remember, பயப்படாதீங்கன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழுக்க பாத்தீங்களா, அங்க ஆண்டவருடைய வசனம், when things troublesome காரியங்கள் வரும்போது பயப்படாதீங்க. ஏன் பயப்பட்டீங்க? உங்க விசுவாசம் என்ன ஆனது? Why do you fear? Didn't Jesus ask? ஏன் பயப்பட்டீங்க? ஏன் பயப்பட்டீங்க? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உதட்டிலிருந்து புறப்பட்ட வந்த வார்த்தைகள். ஈவன் டுநைட் தி சேம் அத்தாரிட்டி, அதிகாரம் உள்ள வார்த்தை தான் உங்களை நோக்கி வந்து கொண்டு, அவர்களுக்கு பயப்படாயாக. நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வருது, ஆண்டவர் சொல்றார் பயப்படாத. If someone is saying something, பயப்படாத. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த பயங்கிறது நம்ம அழிச்சிரும்.
The பயங்கர், that is the starting point. உன்னுடைய விசுவாசத்தை உன்னுடைய விசுவாசத்துல விலகி போக வைக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் தான் பயம். உன்னை ஜெயிக்க முடியாம செய்கிறது பயம். உன்னை தோல்வியை சந்திக்க வைக்கிறது பயம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல பயப்படாத, பயத்திலிருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் சும்மா எல்லாம் பயப்படாதன்னு சொல்ல, அதுக்கு கூட காரியத்தை சொல்ற. பயப்படையாக. எதுக்குன்னா, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஏன் பயப்படாத? ஆண்டவர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். I am there with you. அதனால பயப்படாத. ஒவ்வொரு யுத்தம் வரும்போது, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது பயம் வரும். பயம் மனசுக்குள்ள வரும்போது அந்த நேரத்துல where is your focus? நீங்க யாரை பார்க்கிறீங்க? Do you look to men or do you look to God? தாவி சங்கீதக்காரன் சொல்வான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுப்பேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். I will look to the God. வேலைக்காரன் தன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரி தன் எஜமானுடைய கையை நோக்கி I will look unto the God. எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனை நான் நோக்கி பார்ப்பேன். Hallelujah. I challenge you. இதுல ஒவ்வொருவரும் இன்க்ளூடிங் மீ நான் சொல்றேன், ஏதோ ஒரு கட்டத்துல இந்த சூழ்நிலையில கடைந்து போயிருப்பீங்க. and you will face, இந்த சூழ்நிலை நிச்சயமா உங்க வாழ்க்கையில வரும். உங்க பிள்ளைகளை குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு something will strike like anything. உங்களை பயப்படுத்தக்கூடியது, உங்களை கலக்கக்கூடியது காரியம் வரும். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு காரியத்தின் பயப்படாதே, நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் பயப்படாம, நான் பயம் வரும், அந்த நேரத்துல உன் கூட இருக்கிறவரை பாரு. Don't look to the enemy, but look to your God. நீ சத்துருவை பார்த்தா பயம் வரும். Amen. இவர்கள் அந்த ராட்சதரை பார்த்ததுனால பயம் வந்தது. அந்த பயத்தோட தான் வராங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ யாரை பாக்குற? யோசுவாவும் காலேபும் சொல்லும், அவங்களை காத்த நிழல் போயிருச்சு, நாம நாளைக்கு போய் சுலபமா ஜெயிச்சிடலாம் அவர்களை. But where do you look? Do you look to your God? இந்த பிரச்சனை போராட்டத்தின் நேரத்துல பயப்படுகிற சூழ்நிலை ஆண்டவர் சொல்ற, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீங்க கர்த்தரை பாக்குறீங்களா இல்ல பிரச்சனையை பாக்குறீங்களா? உலகத்துல இருக்கிறவரில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ள பாக்குறீங்களா இல்ல வெளியே பாக்குறீங்களா? தேவன் அதோட நிக்கல. 4ஆம் வசனத்துல அவர் சொல்லுவாரு, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ண என் கூட இருந்து என்ன பண்ண போறாருங்க ஆண்டவர்? அவர் சொல்றாரு, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். Let the people know you are not alone. நீங்க யுத்தத்துக்கு போகும்போது நீங்க தனியா போகல. உங்களோடு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் வருகிறார். அவர் என்ன பண்ணாராம்? உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ண. ஆண்டவர் சொல்லி பயப்படாதேன்னு சொன்னவர், நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். ஏன் என்ன பண்றாராம்? கூட இருந்து அவர் பைபிள் சொல்லுது, உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ண போகிறார் அவர். You are not going to wage the war. நீங்க ஃபைட் பண்ண போறதுல அவர் சொல்றார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். Do you understand the sentence of God, the voice of God? உங்க பிரச்சனை, போராட்டம், பலவிதமான தீமையான காரியம், சத்துருனுடைய தந்திரமான காரியங்கள் நடுவில் ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாம தேவனை பார்த்தினா இங்க சொல்லுகிறது, அவர் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட அவர் யுத்தம் பண்ணுவார். You are not going to fight. யாத்ராகம் 14ஆம் அதிகாரத்துல சொல்லுவார், ஹல்லேலூயா, இன்று கண்ட எகிப்தியனை இனி காணாதிருப்பாய். ஆமென். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க.
அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. That is the way God deals with his people. அவர் சொன்ன உங்க சத்துருக்களோட அவர் யுத்தம் நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லல. உங்களுக்கு அப்படி வந்து இத கத்திய பட்டயத்தை பிடிச்சு கத்து கொடுப்பாரு. He will fight the battles for you. அடுத்து அவர் சொல்றாரு, யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். For the Lord your God is he goes with you to fight for you against your enemies, to save you. உங்களை பாதுகாக்க, உங்களை ரட்சிக்க. Hallelujah. He is going to fight your battles. ஒன்னே ரெண்டு காரியத்தை செய்யணும். ஒன்னு, பயப்படக்கூடாது. பயம் வந்தாலும் அந்த நேரத்துல look to your God. உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்க கத்துக்க. Fall unto him. அவரை பாருங்க. What do you see? இன்னைக்கு நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா பல பயப்படுகிற காரியம் தான் இருக்கும். உங்களை கலங்கடிக்கக்கூடிய காரியம் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு கெட்ட ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் வரும்போது உங்களை பயப்படுத்தக்கூடிய காரியம் இருக்கும். Hallelujah. Somebody உங்களை பயமுறுத்துகிற யாரோ ஒருத்தர் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்களா, அந்த பயமுறுத்துறதுக்கு இடம் கொடுங்க. Let God fight your battles. உங்களை ஏமாத்த நினைச்சிருக்கிறாங்களா, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, this word proves that உங்களை ஏமாத்த முடியாது. இன்னைக்கு நீங்க ஏமாத்தி எல்லாத்தையும் இழந்து போனது போல தோன்றினாலும், remember your God has risen up to fight for you. உங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் எழுந்தருளி செய்திருக்கிறார். நீங்க சும்மா இருப்பீங்க. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட நிறைவுல ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. Who is your enemy? யாரோட நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க? எந்த சத்ரு உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான்? I mean, whatever may be, அது சிக்னஸா இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம், whatever may be, anything that is rising against you is an enemy. உன்னை அழிக்க நினைக்கிறது ஒரு சத்ரு, ஒரு பிசாசு. இங்க கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் யுத்தம் பண்ண உங்களை ரட்சிக்கவும் உங்களோட இருக்கிற. For the Lord your God is he who goes with you. நீங்க தனியா இல்ல, God is walking with you. பட் நீங்க யுத்தம் பண்ண போறது இல்ல. அவர் சொல்ற, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறேன், நான் உங்களை ரட்சிக்க போகிறேன், பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. இந்த கிருபையுள்ள வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை பலப்படுத்தட்டும். May God's grace be with you. தொடர்ந்து உங்களோடு இருந்து உங்களை நடத்தட்டும்.